மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. குறிப்பாக மார்ச் 30 அன்று ஈரான் நடத்திய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 நடவடிக்கையின் பின்னணியில் மிகப்பெரிய பாதிப்புகளும் மிகப்பெரிய தாக்குதல்களும் நடந்தேறியுள்ளது. அமெரிக்காவின் பல தளங்கள் தாக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் ஒற்றை நபரின் கொலைக்கு பழி வாங்குவதற்காகத்தான் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த தாக்குதல் என்ன நடந்தது மத்திய கிழக்கில்? மத்திய கிழக்கில் 30ஆம் தேதி ஈரான் எப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தியது என்பதை விரிவாக பார்க்கலாம். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலிரேசா தங்சரி கொல்லப்பட்ட நிகழ்விற்கு பின்னர் ஈரான் அவரது கொலைக்கு பழிவாங்கவே ஆகப்பெரும் தாக்குதலை 30ஆம் தேதி நடத்தேறியது. மார்ச் 26 அன்று ஈரானின் பண்டார் அப்பாஸ் துறைமுகத்தில் வைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து மார்ச் 30 அன்று உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த உடனே அதற்கு பழிவாங்கும் முகமாக மார்ச் 30 அன்று அமெரிக்கா தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த அனைத்து தளங்கள் மீதும் ஈரான் ஆகப்பெரும் தாக்குதலை நடத்தியது. அவரது இழப்பிற்கு பழி வாங்கும் நோக்கில் நடந்தேறப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஈரானின் மிக பெரும் பதிலடியாக காணப்படுகின்றது. இதற்கு பழி வாங்கும் விதமாக மார்ச் 30 அன்று வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. இலக்கு வைக்கப்பட்டது மிக முக்கியமான தளங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பஹ்ரைனில் அமைந்துள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் அமைந்துள்ள பகுதியில் பெரும் தாக்குதல்கள் நடந்தேறப்பட்டது. அதன் பாதிப்புகள் என்று எடுத்து பார்த்தால் பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமான தளத்தில் இருந்து வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் உபகரண கிடங்குகள் சேதமடைந்தன. மேலும் அமெரிக்காவின் கண்காணிப்பு விமானங்களான P-8 வகை விமானங்களின் ஹேங்கர்கள் தாக்கப்பட்டதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளம் ஆகப்பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகியது. அந்த தாக்குதலில் அமெரிக்காவின் மிக விலை உயர்ந்த மற்றும் போர்க்கள கட்டுப்பாட்டு மையமாக திகழும் E-3 சென்ட்ரி விமானம் ஒன்று தாக்குதலில் பலத்த சேதமடைந்தது. இதன் மதிப்பு சுமார் $500 மில்லியன் ஆகும். இத்துடன் 3 KC-135 எரிபொருள் நிரப்பு விமானங்களும் சேதமடைந்துள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல்மின்ஹாக் விமான தளத்தின் மீதும் வெளியே உள்ள அமெரிக்க கட்டுப்பாட்டு மையம் மீதும் தாக்குதல்கள் நடந்தேறியுள்ளது. அமீரகத்தில் உள்ள அலுமினிய உற்பத்தி ஆலைகள் மற்றும் பஹ்ரைனின் அலுமினிய ஆலைகள் மீது தாக்குதல்கள் நடந்தன. இவை அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையான உபகரணங்களை தயாரிப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு சாட்டியதுடன் அந்த இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதன் மூலமாக ஈரான் என்ன சொல்ல நினைக்கின்றது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இரத்தத்துக்கு இரத்தம் என்று ஈரானில் எங்கு எல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றதோ, ஈரானில் எந்த தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பழிவாங்குவோம் என்று ஈரான் சொல்லுகின்றதா? மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் தனது பழிவாங்கும் படலத்தின் மூலமாக தாக்குதல்களை நடத்துகின்றதா? இதுதான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கேள்வியாக மாறி நிற்கின்றது. இந்த தாக்குதலில் இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியான தாக்கம் என்னவென்று கேட்டால் அதற்கு அமெரிக்காவின் E-3 விமானம் சேதமடைந்ததால் வளைகுடா பிராந்தியத்தில் ஈரானின் ஏவுகணைகள் கண்டறியும் அமெரிக்காவின் வான்வெளி திறன் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஈரானுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாக கருதப்படுகின்றது. தடுப்பு அமைப்புகளின் தோல்வி. ஈரானின் ஏவுகணைகளில் சுமார் 80% இலக்குகளை துல்லியமாக தாக்கியுள்ளதாக சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இது அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கு விடுக்கப்பட்ட பெரும் சவாலாக பார்க்கப்படுகின்றது. அப்படியென்றால் ஈரான் இந்த தாக்குதலின் மூலமாக எங்களால் 80% துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும் என்பதை அமெரிக்காவிற்கு நிரூபித்து காட்டிவிட்டது. இதுவரை இஸ்ரேலின் அயன் டோமை தாண்டி எந்த ஏவுகணைகளும் விழ முடியாது, பேட்ரியாட்டை தாண்டி எந்த ஏவுகணைகளும் விழ முடியாது என்று உலகம் முழுவதும் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இஸ்ரேலின் அயன் டோம், பேட்ரியாட் என அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் தாண்டி ஈரானது ஏவுகணைகள் துல்லியமாக தாக்குதல்களை நடத்தியது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதும் துல்லிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் மூலமாக அமெரிக்காவின் ஏர் டிஃபென்ஸும் இஸ்ரேலின் ஏர் டிஃபென்ஸும் எங்களிடம் ஒரு பொருட்டே இல்லை என ஈரான் நிரூபித்து காட்டிவிட்டதென
ஈரானிய ஆதரவாளர்கள் பலர் சொல்லி வந்தாலும் இது அமெரிக்க தரப்பிற்கு ஒரு மிக பெரும் பாதிப்பு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கு ஆக பெரும் சவால்கள் விடுக்கப்பட்டது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை அமெரிக்கா மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று தள்ளப்பட்டு விட்டது. ஈரான் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையாக வளைகுடா நாடுகளில் உள்ள ஹோட்டல்களில் அமெரிக்க வீரர்கள் தங்கி இருந்தால் அந்த ஹோட்டல்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்துவோம் என சொல்லியுள்ளது. இதன் மூலமாக அந்த ஹோட்டல்களும் இலக்கு வைக்கப்படலாம். மனிதாபிமானம் இந்த போரில் வர கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதில் இதுவும் ஒரு உதாரணமாக மாறி நிற்கும். ஏனென்றால் அமெரிக்க வீரர்கள் ஹோட்டல்களில் தங்குவதன் மூலமாக அந்த ஹோட்டல்கள் மீது ஈரான் கட்டாயமாக தாக்குதல்களை நடத்தும் என்பது தெரியும். அதனால் அந்த ஹோட்டல்களை சுற்றி இருக்கும் மக்கள் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் மூலமாக அமெரிக்க வீரர்களை அந்த மக்களே எதிர்ப்பதற்கு ஈரான் ஒரு வகை செய்துள்ளதாக பலர் சொல்லி வந்தாலும் இது மனிதாபிமானத்திற்கு எதிரான செயற்பாடு எனவும் பல பேர் கூறுவதை எம்மால் கேட்க முடிகின்றது. மார்ச் மாதம் 2026 வளைகுடா பிராந்தியத்தின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியுள்ள சம்பவம் என்பது அலிரேசா தங்சரி கொல்லப்பட்டதுதான். அலிரேசா தங்சரி மார்ச் 26 கொல்லப்பட்டதற்கு பின்னர் ஈரான் தனது ஆபரேஷன் 2 Promise 4 நடவடிக்கையை பல மடங்கு தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமும் ஒரு ஆகப்பெரும் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளது. மார்ச் 26 அன்று ஈரானிய பண்டர் அப்பாஸ் பகுதியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய துல்லிய வான்வழி தாக்குதலில் தங்சரி கொல்லப்பட்டார். அதனால் ஈரான் அமெரிக்காவினுடைய பல தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. ஈரான் இத்தகைய பதிலடி என்பது அமெரிக்காவின் பல தடுப்பு அரண்களை ஒட்டுமொத்தமாக வீழ்த்தியுள்ளது. அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்புகள் ஒட்டுமொத்தமான வீழ்ச்சியை கண்டதுடன் அமெரிக்காவும் பல விமானங்களையும் பல கண்காணிப்பு கருவிகளையும் இழந்துள்ளது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்காவினுடைய வான்வழி பார்வை பறிபோனதாக பலரும் சொல்லி வருகின்றனர். இந்த போரின் மிக முக்கியமான இராணுவ திருப்பம் சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமான தளத்தில், அதாவது பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் நிகழ்ந்த தாக்குதலாகும். மார்ச் 27 அன்று நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் நவீன E3 சென்ட்ரி விமானம் ஒன்று மிக கடுமையாக சேதமடைந்தது. முக்கியத்துவம் என்னவென்றால் போர்க்களத்தில் செஸ் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் இந்த விமானம் நூற்றுக்கணக்கான மைல் தொலைவில் வரும் எதிரி ஏவுகணைகளை கண்டறிந்து போர் விமானங்களுக்கு வழிநடத்தும் திறனை கொண்டது. இதன் இழப்பு வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஏவுகணை தடுப்பு வளையத்தில் ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது. பஹ்ரைன் மற்றும் அமீரகத்தில் நிலவும் பதற்றம் என்பது ஆக பெரும் தலைவலியாக இன்று அமெரிக்காவிற்கு மாறியுள்ளது. அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தில் இலக்கு வைக்கப்பட்ட அனைத்து தளபாடங்களும் அமெரிக்காவிற்கு ஆக பெரும் செலவுகளை இழுத்து விட்டது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த போரில் புதிய உத்தி என்னவென்று கேட்டால் மனித கேடயங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று ஈரான் குற்றம் சாட்டுகின்றது. அது என்ன மனித கேடயம் என்று பார்த்தால், நான் முதலில் சொன்னது போல அமெரிக்க வீரர்கள் மக்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களிலும் மக்கள் வீடுகளுக்கு அருகிலும் தங்கி இருக்க ஆரம்பித்து விட்டனர். அமெரிக்க வீரர்கள் அங்கு தஞ்சம் புகுற ஆரம்பித்து விட்டனர். அதனால் ஈரானுடைய ஒட்டுமொத்த தாக்குதலில் மக்கள் கேடயமாக பயன்படுத்தப்படுகின்றனர் என ஈரான் குற்றச்சாட்டை மேற்கொண்டுள்ளது. இந்த போர் என்ன கட்டத்தை எடுத்தாலும் இந்த போரினுடைய விளைவுகள் நமக்கு அழிவுகளை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான இந்த போர் அடுத்த கட்டம் என்ன நிலையை அடையப் போகின்றது, இது எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்த போகின்றது, அனைத்தையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது IBC தமிழ்.